கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிசயங்களின் தேவனும் அற்புதங்களின் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் வேதத்தை ஆழமாக படித்து இரவும் பகலும் தியானம் பண்ணி அதில் உள்ள சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க ஒரு வாய்ப்பினை கொடுத்த நம் தேவனை துதிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆம், நம் தேவன் அற்புதங்களின் தேவன். அவர் செய்த அற்புத சுகமளித்தலை பற்றி நாம் சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். இன்றும் 3 ஸ்மால் கேரக்டர்ஸை பற்றி நாம் தியானிக்க உள்ளோம். நான் லேகியோனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கதரேன் நாட்டில் உள்ள லேகியோனை பற்றி வேதாகமத்தில் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை, லூக்கா 8வது அதிகாரம் 26 முதல் 33ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கின்றது. லேகியோன் எனப்பட்டவனுக்கு சுமார் தோராயமாக 6000 அசுத்தாவிகள் உள்ளே இருந்தது. இயேசு அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டவர்கள் 4 பேர் உள்ளார்கள். இயேசு கிறிஸ்து, he is the prime character, லேகியோன், பிசாசின் கூட்டம், கடைசியாக கதிரேன் நாட்டில் உள்ள மக்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பரம வைத்தியர். he is the healer, டாக்டர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து லேகியோனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றினார். இன்க்யூரபிள், அதாவது தீராத நோயுடையவனை ஒரு நல்ல குணமான ஒரு மனுஷனாக மாற்றினார். அப்நார்மல் மனிதனை நார்மலாக மாற்றினார். இருளில் இருந்த மனிதனை ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்தார். He changed the end into the beginning. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருந்தது. அவர் சர்வ வல்லமை உடையவர். அவருக்கு பிசாசின் மீதும் இயற்கையின் மீதும் வியாதிகளின் மீதும் மரணத்தின் மீதும் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தினால் அவர் அந்த லேகியோனை குணமாக்கினார். அற்புத குணமாக்கல் என்பது ஒரு நொடி இன்சிடென்ட் ஆகும், இன்ஸ்டன்டேனியஸ் இன்சிடென்ட் ஆகும். அதாவது லேகியோனை ஒரே நொடியில் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். நோ மெடிசன், நோ எக்ஸ்ரே, நோ ஸ்கேனிங், நோ சர்ஜரி. ஒரே ஒரு நொடி போதும். இயேசு கிறிஸ்துவால் எந்த வியாதியும் குணமாக்க முடியும். அதாவது டெரரிஸ்டாக இருந்த அந்த லேகியோனை அவர் ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றினார். ஆம், அவன் குணமான உடனே இயேசு அவனை பார்த்து, நீ போய் உன் இனத்தாரிடத்திற்கு இதை அறிவி என்றார். அவன் உடனே தெக்கோபோலியாவுக்கு சென்று அங்குள்ள 10 கிராமங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்தான். அதன் மூலம் எல்லா மனிதரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. வஸ்திரம் இல்லாதவனை நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்துவித்தார். அதே போல கூக்குரலிட்டு கொண்டு இருந்தவனை அமைதியின் சின்னமாக மாற்றினார். கற்களால் தன்னை காயப்படுத்தி கொண்டவனை அவர் பாதத்தில் அமரச் செய்தார். ஆம், இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர். இந்த லேகியோன் இப்பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அவன் 3 கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கிறான். என்னுடைய குடியிருப்பு பிரேத குழியில் இருந்தது, இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுடைய குடியிருப்பு நரகத்திலா பரலோகத்திலா? நான் கட்டுப்பாடு இல்லாதவனாக இருந்தேன், சங்கிலிகளை அறுத்தேன். இதன் மூலம் நான் மற்றவர்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட இயேசு என்னை பரிசுத்தவானாக மாற்றினார். நீங்கள் இயேசுவின் அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். யாவராலும் அவமதிக்கப்பட்டு தனியில் விடப்பட்டு நான் புறக்கணிக்கப்பட்டிருந்தேன். இப்பொழுது பரிசுத்தவானாக இருந்து பரலோகத்தில் அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இயேசுவின் கயிறுகளால் கட்டுப்பட்டு இருக்கிறீர்களா என்று அவன் கேட்கிறான். எனவே இப்படிப்பட்ட வினாக்களுக்கு நாம் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
பிசாசை பற்றி கூற வேண்டுமென்றால் இந்த பிசாசின் கூட்டம் இயேசுவை பணிந்து கொண்டது, அவருக்கு கீழ்ப்படிந்தது, அவரை அறிக்கையிட்டது, பிதாவின் குமாரன் என்று அறிக்கையிட்டது. அன்று லேகியோன் உள்ளத்தில் எத்தனை பிசாசுகள் இருந்ததோ இன்று நம்மில் கூட சில பிசாசுகள் இருக்கலாம். பெருமை, பொறாமை, இச்சை போன்ற பிசாசுகள் இருக்கலாம். இந்த பிசாசுகளை நாம் துரத்த வேண்டும். எப்படி துரத்த முடியும்? இயேசுவின் நாமத்தினால் நாம் துரத்த முடியும். இதைத்தான் மார்க் 16-17 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். எஸ், in the name of the Lord, in the precious name of Jesus Christ, in the powerful name of Jesus Christ, in the precious and sweet name of Jesus Christ, we can drive the Satan from us. எனவே பிசாசை நாம் துரத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல கதரேன் நாட்டில் உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கள் எல்லைகளை விட்டு நீங்கள் போய்விடுங்கள் என்று கூறினார். நாம் இயேசுவை நாம் உள்ளத்திலிருந்து இல்லத்திலிருந்து விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுவும் இல்லாமல் அவர்கள் ஒரு மனிதன் குணப்படுவதை விரும்பாமல் எங்களுக்கு வேண்டியது பன்றி, அதாவது நாங்கள் உலக மக்கள், பணம் எங்களுக்கு தேவை, பிஸ்னஸ் எங்களுக்கு தேவை என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா? ஸ்டீவ் ஜோப்ஸை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் ஐபேட், ஐஃபோனை உண்டாக்கினவர். அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா? ஹி வாஸ் அ born கிறிஸ்டியன். என்றாலும் அவர் புத்த மதத்தை தழுவினார். இயேசுவை தன் எல்லையிலிருந்து விரட்டி விட்டார். இதன் மூலம் நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். லேகியோன் குணப்பட்ட பின் அவன் விதை விதைக்கிறவனானான். அதே போல நாமும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாமல் அந்த கதரேன் நாட்டு மக்களைப் போல இயேசுவை நம்மை விட்டு வெளியேற்றக்கூடாது. 24/7 இயேசு நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுகம் பெற்ற ஒரு சில சிறிய மனிதர்களை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே அந்த வரிசையில் முதலாவதாக லேகியோனை பற்றி சகோதரி அவர்கள் சில வார்த்தைகளை கூறினார்கள். அதைத் தொடர்ந்து 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 விவரமாக எழுதியிருக்கிறார்கள். இந்த ஸ்திரீ 12 ஆண்டுகளாக மிகுந்த வேதனைக்குள்ளாக இந்த வியாதியினால் கஷ்டப்பட்டு எந்த ஒரு சுகமும் கிடைக்காமல் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த சகோதரி, இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். அப்பொழுது அவளுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் பொங்கி எழுந்தது. நான் எப்படியாவது அவரை சென்று சந்தித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் எண்ணி அவரை பார்ப்பதற்காக புறப்படுகிறாள். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார், எனவே நானும் போய் பார்க்கிறேன் என்று மற்ற மனிதர்களைப் போல போய் ஒரு முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்திலே போகாமல் தன் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே, வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே நான் எப்படியாயிலும் வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டு சுகமாவேன் என்ற ஒரு மிகுந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவிடம் இவள் செல்கிறாள். என்ன ஒரு அருமையான விசுவாசம்! அன்று 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். ஆனால் இந்த சகோதரியா அவர் வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு நான் சுகமாவேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி செல்கிறாள். அங்கு அருகாமையிலே அவளாலே செல்ல முடியவில்லை. மிகுந்த ஜனத்திரள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யாரும் அறியா வண்ணம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே சுகமடைந்தாள். இதை இயேசு உணர்ந்தார். உடனே என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 45 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள்.
மிக அருமையாக கேட்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே என்று சொல்லி இயேசுவுக்கு பதிலளிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு தொடர்ந்து சொல்கிறார். அதைத்தான் லூக்கா 8:46 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொன்னார். அவர் சொன்னார், இல்லை, என்னை ஒருவர் தொட்டிருக்கிறார், என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நான் ஒரு குறிப்பை சுட்டி காட்ட விரும்புகிறேன். திரளான ஜனங்கள் அவருடைய சரீரத்தை நெருக்கி கொண்டிருப்பதற்கும், அவர் பக்கத்தில் நின்று அவரை போக விடாமல் அவரை சூழ்ந்து இருந்த அந்த சூழ்நிலையிலே ஒரு சகோதரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை ஆண்டவர் உணர்ந்தார். அதாவது ஜனங்கள், பக்கத்தில் இருந்த ஜனங்கள் நெருக்குவதற்கும், பக்கத்தில் வர முடியாமல் சற்று தொலைவில் இருந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரு சகோதரியின் தொடுதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை ஆண்டவர் உணர்ந்தார். அதான் ஆங்கில ஒரு பழமொழி இவ்வாறு சொல்கிறது, ஜீசஸ் ஃபெல்ட் there was a difference between people's thronging and the women's gentle touching. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உணர்ந்தார். எல்லாரும் இயேசுவிடம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிருக்கிறார்கள். அவரை சூழ்ந்திருந்தவர்கள், அவரை நெருக்கியவர்கள், இந்த பெண்மணி உள்பட அவரிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவரிடம் பக்கத்திலிருந்து நெருக்கியவர்கள் ஒன்றுமே பெறவில்லை. ஆனால் சற்று தொலைவில் இருந்து அவர் அறியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட இந்த ஸ்திரீ சுகம் பெற்றாள். வேண்டுமாக சொல்கிறேன், அவரை நெருக்கியவர்கள் ஒன்றும் பெறவில்லை. ஆனால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட சகோதரி அவள் சுகம் பெற்றார். அதுதான் ஆங்கில வேத பண்டிதர் செல்வின் ஹியூயஸ் இவ்வாறாக சொல்கிறார், those who throng Jesus get little, அதாவது get nothing. those who touch Jesus get everything. those who touch Jesus get everything. எவ்வாறு இந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றாள்? இதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய தேவ ரகசியம் ஒன்று உள்ளது. இன்றும் நாம் ஆலயத்திற்கும் ஆலய வழிபாடுகளுக்கும் ஊழியங்களுக்கும் தவறாமல் செல்கிறோம். எல்லா ஊழியங்களிலும் முன்னணியாக நிற்கிறோம். we are always in the forefront in the activities of the church or the ministries. எல்லா கமிட்டிகளிலையும் இருக்கிறோம். நிர்வாக கமிட்டியிலே இருக்கிறோம், பிரியாணி கமிட்டியில் இருக்கிறோம், ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் நடந்தால் அந்த கமிட்டியிலே இருக்கிறோம், காணிக்கையை தாராளமாக கொடுக்கிறோம், போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுக்கிறோம், இசையமைக்கிறோம், பாடுகிறோம், கேரல் ரவுண்ட்ஸ் போகிறோம், எல்லா காரியங்களிலும் முன் அணியிலே நிற்கிறோம். நம்முடைய கிரியைகள் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டில் முன்னிலைப்படுத்தி நம்மை முன்னிலைப்படுத்தி அநேக ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது. நாம் முன்னணியில் நிற்கிறோம், நம்முடைய கிரியைகள் நம்மை குறித்து பேசுகின்றன, ஆனால் நம்முடைய உள்ளம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையோ நம்முடைய விருப்பமோ வித்தியாசமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்மை உயர்த்த வேண்டும், நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசுவை சார்ந்து அவருடைய ஊழியங்களை சார்ந்து இருக்கிறோமே தவிர நம்முடைய உள்ளத்தின் நோக்கங்கள் எல்லாம் நம்மை உயர்த்த வேண்டும், எல்லாரும் நம்மை புகழ வேண்டும், நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு நாம் முன்னணியிலே நிற்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் செய்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி அவர்கள் கானானை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ எகிப்தை நோக்கி பின்னோக்கி சென்றது என்று வாசிக்கிறோம். they were so close yet they were so far. அதாவது ஆண்டவருடைய பக்கத்தில் மிக அருகாமையில் அவர்கள் இருந்தார்களே தவிர, அவருடைய சரீரங்கள் இருந்ததே தவிர அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தூரத்தில் இருந்தது. அதனால் அவர்களால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த பெண்மணி ஆண்டவருக்கு அருகிலே போக முடியவில்லை, அவருடன் பேச முடியவில்லை,
தன்னுடைய கஷ்டத்தை எடுத்துச் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவள் தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகம் பெற்றாள். ஏனென்றால் அவள் உள்ளமெல்லாம் ஆண்டவரை காண வேண்டும், அவரிடமிருந்து இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் எப்படியும் எனக்கு சுகமளிப்பார், நிச்சயமாக நான் சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்து இருந்தது. அதாவது அவருடைய சரீரம் தூரமாக இருந்தது, உள்ளமோ ஆண்டவர் பக்கம் இருந்தது. ஆனால் நெருக்கியவர்கள் சரீரம் அவர் பக்கத்தில் இருந்தது, அவருடைய உள்ளமோ தூரமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆர் யூ த்ராங்கிங் ஆர் ஆர் யூ டச்சிங்? அதாவது நெருக்கிறவர்கள் கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது தொடுகிறவர்கள் கூட்டத்தில் இருக்கிறீர்களா? செயலாலும் மற்றும் காணிக்கைகளினாலும் நாம் ஊழியங்களின் பக்கத்தில் இருந்து உள்ளத்தால் தூரமாக இருக்கிறோமா அல்லது உள்ளத்தால் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோமா? அதுதான் இந்த சகோதரி நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். இந்த சகோதரி கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். ஆர் யூ த்ராங்கிங் ஆர் ஆர் யூ டச்சிங்? இந்த நாளிலே இதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருப்போம். உள்ளத்தால் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 10 குஷ்டரோகிகள் சுகமடைதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு செல்கிறார், ஒரு கிராமத்தின் வழியாக செல்கிறார். அப்பொழுது அந்த கிராமத்தின் எல்லையிலே 10 குஷ்டரோகிகள் சற்று தூரத்திலே நின்று அவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், இயேசுவே ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் அவர்கள் சுகமடைய வேண்டும் என்பதுதான். அதனால் அவர்கள் தள்ளி நின்று அவ்வாறு கூக்குரல் இடுகிறார்கள். ஏனென்றால் லேவி ராமத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் தீட்டுள்ளவர்கள். எனவே அவர்கள் இந்த மனிதர்கள் பக்கத்திலே வர முடியாது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை கவனித்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது இவ்வாறு சொல்கிறது. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். தூரத்திலிருந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறாரு. அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் போங்க, உங்களுக்கு வழியில் சோமாகும் அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்கள் ஆசாரியத்தை போய் காமிச்சிட்டு வாங்க, அப்புறம் நான் சோமாக்குறேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் சோகம் அடைவீர்களாக அப்படின்னு சொல்லி அவங்கள தொட்டு கை வச்சு ஜெபம் பண்ணல. நீங்கள் போங்க அப்படின்றாரு. இவங்க கீழ்ப்படிஞ்சு போனாங்க. போகிற வழியில் அவர்கள் குணமானார்கள். அதாவது போகும்போதே குணமானார்கள் என்று மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கீழ்ப்படிந்து, விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து அவர்கள் சென்றார்கள். அவங்க போகும்போது சுகமாயிட்டாங்க. எனவே இந்த 10 பேருடைய விசுவாசத்தை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அதில் 10 பேரும் கீழ்ப்படிஞ்சாங்க. அதில் ஒரு 2 பேர் என்னையா ஒரு ஒன்றுமே சொல்லலை, எங்கேயோ போக சொல்கிறார், எதுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஒரு 2 பேர் எப்படி திரும்பி இருந்தாங்கன்னா, வேண்டாம் இவர் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு திரும்பி இருந்தாங்கன்னா 10 பேருடைய மனமுமே அவர் கலங்கி போயிருக்கும். அவர்கள் வித்தியாசமாக முடிவெடுத்திருப்பார்கள். ஆனால் 10 பேரும் ஒரு மனமாக கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் ஹோப். கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கைன்னா அப்படித்தான். அப்படி உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்கிறது. அதில் ஒரு ஃபுட்பால் டீம் இருந்தது. அதில் ஒரு வாலிப பையன் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு எதிரணியை, ஒரு மிகப்பெரிய எதிரணிக்கு எதிராக அதில் சேர்ந்து விளையாட வேண்டும். அதற்கு முந்தின நாள் அந்த பயிற்சியாளருக்கு, அந்த கோச்சுக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்த குறிப்பிட்ட வாலிபனுடைய தந்தை இறந்து விட்டார், அவளை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று. உடனே அந்த கோச் பதறி போனார். இவனை கூப்பிட்டு, தம்பி நாளைக்கு நீ மேட்ச் விளையாட வேண்டாம், உன்னுடைய தந்தை இறந்து விட்டார், நீ போய் வீட்டு காரியங்களை கவனி, ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கொள், அதற்கு பிறகு வா என்று சொன்னார். என் வீட்டிற்கு போனான். ஆனால் அடுத்த நாள் மேட்ச் ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து விட்டான். அவன் சொன்னான், நான் கண்டிப்பாக மேட்ச் விளையாட வேண்டும் என்று சொன்னான். எப்படிப்பா விளையாடுவ?
உன்னுடைய தந்தை இழந்து விட்டு என்று சொல்லையில் கண்டிப்பாக விளையாட வேண்டும் என்று விளையாடினான். மிக அருமையாக விளையாடினான். அவனாலேயே அவனுடைய அணிக்கு வெற்றி பெற்றது. அப்பொழுது எல்லாரும் அவனை பார்த்து கேட்டார்கள், எப்படி உன்னால் விளையாட முடிந்தது என்று. அப்பொழுது அவன் சொன்னான், என் தந்தைக்கு கண் தெரியாது, நேற்று அவர் இறந்து விட்டார், நேற்று அவர் பரலோகம் சென்றிருப்பார், அங்கிருந்து தெளிந்த பார்வையோடு, அங்கு இயேசு கிறிஸ்து அவரை சுகமாக்கியிருப்பார், அங்கிருந்து தெளிந்த பார்வையோடு நான் விளையாடுவதை அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று நான் விளையாட வந்தேன் என்று சொன்னான். அதுதான் விசுவாசம். அப்பேற்பட்ட விசுவாசம் தான் இந்த 10 குஷ்டரோகிகளும் அந்த நாளிலே வெளிப்படுத்தினார்கள். 10 பேரும் குணமாயிட்டாங்க. இப்போதான் அதில் ஒருத்தன் மட்டும் திரும்பி வரான். இது ஒன் சைட் ஆஃப் த காயின். ஒருவர் மட்டும் திரும்பி வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்றும் 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவரும் திரும்பி வரக்கானோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ என்று சொன்னார். இங்கு இவர்கள் தூரத்தில் நின்று தான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது இயேசு நன்றாக கவனித்தார். 10 பேர் அங்கே இருக்காங்கன்னு. பாருங்க என்ன அருமையாக கவனிச்சிருக்காருன்னு. அதில் ஒருத்தன் தான் வந்தார். உடனே கேட்கிறாரு, மீதி 9 பேர் எங்கே? என்னுடைய செய்தியின் மையப்பகுதி தான், மீதி 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். அப்படின்னா இவன் ஒருவன் தான் நன்றி சொல்ல வந்தான். ஆண்டவர் நன்றி சொன்னால் தான் நமக்கு உதவி செய்வாரா, அற்புதம் செய்வாரா, அவற்றை ஒவ்வொரு நேரமும் தேங்க்ஸ் சொல்லணுமா என்ற கேள்வி ஒருவேளை உங்களுக்குள்ளாக எழும்பலாம். அப்படி இல்லை, நன்றி சொல்வது நமக்கு கடமை, நன்றி அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு மேலாக இந்த மகிழ்ச்சியை இந்த 9 பேரும் இந்த குஷ்டரோகிகள் பெற்ற சுகத்தினால் வந்த மகிழ்ச்சியை அவர்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர்களோடு சேர்ந்து இந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொண்டாட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதனால்தான் மீது 9 பேர் எங்கப்பா அப்படின்னு கேட்கிறார். மீது அவர்களும் சுகம் பெற்றார்கள் அல்லவா, அவர்களோடு கூட நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா, அந்த 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவருடைய கரத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள்லாம் வருது, நன்மைகள்லாம் வருகிறது, ஆசீர்வாதத்தை முழு மனதோடு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறோம். ஆனால் ஆசீர்வதித்த ஆண்டவரையோ அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம், அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். இந்த திரும்பி வந்த இந்த குஷ்டரோகியாகிய இந்த சுகம் அடைந்தவன் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் அதுதான். ஆசீர்வாதம் பெருசில்ல, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே பெரியவர். ஆசீர்வாதம் தேவைதான், அதற்கு மேலாக அந்த ஆசீர்வதித்த ஆண்டவரை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. இந்த அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக ஒரு அட்வொகேட்டை பயன்படுத்தலாம், அல்லது ஒரு டாக்டரை பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு அரசாங்க அதிகாரியை பயன்படுத்தலாம். யாராவது ஒருத்தரை பயன்படுத்துவார், அவர்களை வாய்க்கால்களாக பயன்படுத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அநேக நேரங்களில் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், இந்த மனிதர்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறந்துட்டு இந்த ஆசீர்வாதத்துக்கு வாய்க்கால்களாக இருந்த மனிதர்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அது தவறான காரியம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து வருகிறது. அதனால் ஒரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் மறந்து போக வேண்டாம். அதை சாட்சியாக அறிவிக்கணும், மற்றவர்களுக்கும் அது தெரியணும். அப்பொழுது தான் மற்றவர்களும் ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்வார்கள். சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஆண்டவர் ஒரு சகோதரனுக்கு கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார், அற்புதமாக விடுதலை கொடுத்தார். குணமாக முடியாத என்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆனால் அவர் சாட்சி சொல்ல ரொம்ப தயங்கினார். அப்பொழுது கேட்டார்கள், அவரோடு நெருங்கிய பழகியவர்கள் கேட்டார்கள், ஏன் ஐயா சாட்சி சொல்ல நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்ததுன்னு தெரிஞ்சால் என்னுடைய குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும், என்னுடைய வேலையில் பாதிக்கப்படும், எல்லாரும் என்னை சந்தேகமாக பார்ப்பாங்க, அதனால் எனக்கு சாட்சி சொல்ல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். இவருக்கு கேன்சர் நோய் சுகமானது பெரிய காரியம் இல்லை, அவர் உயிர் பிழைத்தது பெரிய காரியம் இல்லை, இவர் பிரஸ்டீஜ் தான் இவருக்கு பெரிய கொஸ்டினாக மாறிவிட்டது. நாம் அப்படி ஒரு நாள் இருக்க வேண்டாம்.
ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கேன்சரை சுகமாக்கியவர் எல்லா பாடுகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை அந்த சகோதரர் அறியாமற் போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறக்க வேண்டாம், சாட்சி சொல்ல மறக்க வேண்டாம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொன்னான். நம்முடைய உள்ளங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசு, இந்த பிள்ளைகள் மூலமாக, இந்த சிறிய மனிதர்கள் மூலமாக நீர் கற்றுக் கொடுத்த பெரிய பாடங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. உம்மை அறிவிக்க எங்களுக்கு மனதை தாரும், சாட்சி சொல்ல ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய இருதயம் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்கள் அல்ல, எங்கள் கிரியைகள் அல்ல, எங்கள் இருதயம் உண்மையிலே இணைந்திருக்கட்டும். பார்த்து கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை இந்த நாளிலே தருவீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாட்களிலே கண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். துதி கனமை மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.